இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. ஓ சார், நான் சொல்லியும் நீங்க இதே கோட் தான் போட்டு வந்திருக்கீங்க. கோட் நல்லாவே இல்லடா, வேற ஏதாவது கலர் போடுறா. இதுக்கு Black சூப்பரா இருக்கும். உனக்கு இது பிடிக்கல தானே? ஆமாண்டா, சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு வேற ஏதாவது போட்டு வாடா. இப்பதான் ஒருத்தவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டேன், ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு, நீங்க இதையே போடுங்க, பிடிக்காதுங்கன்னு சொல்றவங்க கொஞ்சம் கூட அறிவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? ஓ, அப்போ நான் பைத்தியம் நீ சொல்ற? எப்படி சொல்றது? உனக்கு பிடிக்கல, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே. ஓ, எனக்கு பிடிக்காததெல்லாம் உனக்கு பிடிக்கும். அப்படி இல்ல, இது ஒரு மாதிரி சூப்பரா இருக்குல்ல. போடா டேய் போ. நீதான் எனக்கு கேட்காமலே போட்டிருக்கல போ. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க நான் இதே போட்டு போறேன். ஐயோ சார், நீங்க போட்டு போங்க. உங்களுக்கு இல்லாததா நீங்க தாராளமா போட்டு போலாம். நான் ஏன் கேட்கணும் இத பத்தி? நீங்க உங்களுக்கு கோட் சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அதனால உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்காது. அதான் நானே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்க, வச்சுக்கோங்க, நல்லா சூப்பரா இருக்கு, போட்டுக்கோங்க. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இந்த கோட் எனக்கு சூப்பரா தாங்க இருக்கு. இன்னைக்கு இதை தான் நான் போட்டு போறேன். யார் சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லப்பா. ஓ, யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. ஆமாமா, யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. ஓ, யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. இததான் போட்டு போறேன். முடிவு பண்ணிட்டியா சார்? இதுல என்னமா டவுட்? முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நீடா இங்க வராளா? நிலாவா? அவ இன்னைக்கு இங்க வரலையே, ஏன்? இல்ல, அவ வரதா இருந்தா டைம் ஆயிரும் பத்தியா, அதான் சொன்னேன். டைம் ஆயிருமா? நான் தான் கிளம்பி தானே இருக்கேன். ஆமாம்மா, கிளம்பிதான் இருக்க. நிலா வந்திருந்தா தப்பிச்சிருப்பேன். நிலா தான் வரலையே. என்ன பேசுற? அதுவா சாம்? சாம், சொல்லுமா, கேக்குது கேக்குது. ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா சாம்? முக்கியமான வேலைன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒர்க் இருக்கு, அவ்வளவுதான். இந்த மீட்டிங் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல தானே சாம்? இல்ல அதெல்லாம் இல்ல, போகணும், போய் என்ன ஏதுன்னு பாக்கணும், அவ்வளவுதான். ஓ, ஓகே சாம். ஏன் என்ன அப்படியே வீட்டுல இருக்க வச்சிடலான்னு பிளானா? ஐயோ, அது இல்ல சாம். நீ ஆபீஸ் போனா தானே சாம் அங்க ஆபீஸ் ஓடும், அதனாலதான் சாம். சும்மா ஏதாவது ஒர்க் இருக்கா, இல்ல இது பண்ணணுமா, இல்ல லேட்டா போனா பிரச்சனை இல்ல தானே சாம்? இல்ல லேட்டா போனா பிரச்சனை இல்ல. ஓ, அப்போ ஓகே சாம். எனக்கு நல்லது சாம். எங்கேயாவது வெளில கூட்டு போகணுமா? ஏதாவது ஒர்க் இருக்கோ உனக்கு? பொட்டிக் வரைக்கும் கொண்டு போய் விடணுமா? ஏன் இன்னைக்கு அஜய் வரலையா? இன்னைக்கு எனக்கு லீவ் தான் சார். நான் பொட்டிக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அப்படி போகணும்னா மதியானத்துக்கு மேல போய்க்கலாம் சார். ஓ, அப்ப எங்கேயாவது வெளியில போக போறோமா? சாச்சா, வெளியில போறது இல்ல சார். பின்ன என்னமா? இந்த Dress நீ தான் சார் மாத்தணும். அதுவும் அந்த கோட்டை ஏன் இந்த கோட் நல்லா தானே இருக்கு? சூப்பராவே இருக்கு. செமன நீ மாத்தி தான் ஆகணும் சார். என்னெல்லாம் மாத்த முடியாது, நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேனே. மாத்த தானே சார் போறேன். எப்படி என்னால மாத்த முடியாது? நீ சொன்ன உடனே எல்லாம் என்னால மாத்த முடியாதுமா? என்ன நீ சொன்ன உடனே கேட்டுப்பேன் நினைச்சியா? சாச்சா, நான் சொன்ன உடனே நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அப்புறம் எப்படி இந்த கோட்டை மாத்த வைப்ப நீ? அது சார், அதெல்லாம் சீக்ரெட் சார். உன்னை மாத்தி வச்சு காட்டுட்டுமா? முடிஞ்சா செஞ்சுக்கோ ஷாலு. என்ன பண்ணாலும் இந்த கோட்டை நான் மாத்த மாட்டேன். நீ என்கிட்ட கெஞ்சே கேட்டாலும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால மாற முடியாது. ஏன்னா எனக்கு இந்த கோட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கா சார்? இங்க நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இந்த கோட் போட்டிருக்கதே தப்பு சார். அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து புகழ்ற பத்தியா உன்னைய நீயே? அதுதான் சார் என்னால தாங்க முடியல. இப்போ சொல்ற சார், கோட் நல்லாவே இல்ல சார். நீயா போய் மாத்திட்டு வந்துறியா இல்ல? வாய்ப்பே இல்ல, என்னால போய் இந்த கோட்டை மாத்த முடியாது. உனக்கு பிடிக்கலன்ட்டல, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாமா சார், உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நீ போட்டுக்கோ சார். போட்டு இன்னைக்கு ஃபுல்லா இதோட எப்படி இருக்கேன்னு நானும் பாக்குறேன் சார். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அதுதான் வேணும்னு போடுறியா சார்? நீ இருக்குடா, உனக்கு இருக்கு. அவ்வளவு திமிரா போச்சுல உனக்கு. ஹோய் ஷாலு, என்னாச்சு தனியா புலம்பிட்டு இருக்க? என்னோட புலம்புதல்பா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுல உனக்கு என்ன? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ புலம்பு. உன்னால எவ்வளவு புலம்ப முடியுமோ புலம்பு. இப்போ கடைசியா சொல்றேன், என்னால இந்த கோட் சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ளூ வித் பிளாக் எவ்வளவு சூப்பரா இருக்கு பத்தியா? அதுவும் ஷாலுக்கு பிடிக்காதுன்னு சொன்னனாலே என்னமோ இந்த கோட் ஷூட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஓ, நான்
பிடிக்கலன்னு அவ்வளோ சூப்பரா இருக்கா? அப்போ நான் எதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றேனோ அதெல்லாம் உன் கடைக்கு நல்லா இருக்கும். சேச்சா மித்தபடியெல்லாம் எதுவும் எனக்கு பிடிக்காதுதா. உனக்கு பிடிக்காதுன்னா என்னமோ தெரியல, இந்த கோட் ஷூட்ல மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோ பிடிச்சிருக்கு? எப்படி சார் அவ்வளோ பிடிச்சிருக்கா? என்ன விடையா சார்? உன்னை விட பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உன்னை விட இதுல அழகே இல்ல. ஓ அப்ப என்ன சார் கழட்டி போட வேண்டியதானே? அது முடியாது, ஏன்னா ஷாலுக்கு பிடிக்கல, அதனால நான் இதை தான் போட்டிருப்பேன். அப்படியா சார்? இப்போ மாத்த வைக்கிட்டா சார் நானு? உன்னால அது பண்ணவே முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா எடுத்தது, அது உனக்கே தெரியுமே. எனக்கு தானே நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா மாற மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல சார்? தெரியுமே. நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ் போறியா சார்? இப்பவே வா. ஆமாதான், நீ எங்கேயோ போலன்ட்டியே. நான் எங்கேயும் போறது இல்ல. நீ தான் இப்ப போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போற. நான் தான் சொன்னேன்ல, இந்த கோட் ஷூட்டை மாத்தவே மாட்டேன். நான் தான் சொல்றேன் அவனை மாத்த வைக்கிறேன். இந்த ஷாலு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுல இருந்து வெளியில வரவே மாட்டேன் சார். அதுக்கு வாய்ப்பே இல்ல ஷாலு. நான் வரேன். ஓ போறியாடா நீ? உனக்கு என்ன ஒரு கொழுப்பு! நான் சொல்லி நீ மாத்தாம இருக்க. இதுக்காகவே உன்னை மாத்த வைக்கிறேன் பாரு. என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா சார். இதுக்கு மேலாம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீ மாத்தவும் போறது கிடையாது. ஏன்னா உனக்கு அவ்வளவு கொழுப்பாயிருச்சு சார். நீ மாத்தாத, நான் மாத்த வைக்கிறேன். ஷாலு ஷாலு மாத்த மாட்டேன். இப்ப போய் மாத்தி தானே ஆகணும். ஷாலு ஷாலு ஸ்டாப் பண்ணு. ஷாலு ஸ்டாப் பண்ணுடி. என்ன சொன்ன சார்? இப்ப என்ன பண்ணுவ? காய வச்சு போடுவியா இல்ல இப்படியே போறியா சார்? ஷாலு ஸ்டாப் பண்ணி, இல்லைன்னா உன் மேலேயே ஊத்திடுவேன். போடா. எவ்வளவு திமிரா நீ என்கிட்ட பேச? இத நீ ஏன் மாத்திருந்தா இப்படி தண்ணி ஊத்திருக்க தேவையில்ல. ஷாலு போதும் ஸ்டாப் பண்ணு. சரி போதும். முடியவே முடியாது. மொத்தமா உன் மேல ஊத்தாமல நான் போக மாட்டேன் பாரு. ஷாலு ஸ்டாப் பண்ணு. ஷாலு மொத்தமா நனைஞ்சிருச்சு. நனையிட்டு உனக்கு கோட் மட்டும் தானே சேஞ்ச் பண்ண சொன்ன. நீ சேஞ்ச் பண்ணியா? இல்ல அப்ப நனையிட்டு போ. ஷாலு அப்புறம் உன் புருஷனுக்கு காய்ச்சல் வந்துரும். அதெல்லாம் வராதுன்னு எனக்கும் தெரியும். ரொம்ப பண்ணாது. இதெல்லாம் சொன்னவனே விட்டுருவேன் நினைச்சேன். ஷாலு ஃபுல்லா நனைஞ்சிருச்சு ஷாலு. நனையறதுக்காக தான் தண்ணி ஊத்துனதே. நீ காய வச்சு போடுவியோ இல்ல என்ன பண்ணி போடுவியோ எனக்கு தெரியாதுப்பா. ஆனா இன்னைக்கு நீ இந்த கோட் ஷர்ட்டை தான் போட்டு போற. எப்படி நீ தான் வேணான்ட்டல, நான் மாத்திடுறேன். உனக்கு பிடிக்கல. இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோட் ஷர்ட்டை தான் போட்டு போற. ஈரமாயிருச்சு ஷாலு. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லப்பா. இததான் போட்டுட்டு போறேன். ஷாலு ரொம்ப ஈரமாயிருச்சு. இது எப்படி நான் போட்டு போவது ஆபீஸ்க்கு? என்னமோ பண்ணு. மாத்துன்னு சொன்னதுக்கு எங்கால் மாத்துனீங்களா? இல்லல மாத்தாம எவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்த நீ. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப நீ மாத்தவே கூடாதுடா. இவ்ளோ திமிரு பத்தி அவனுக்கு இருந்துட்டு போகட்டும். சரி, இந்த பயப்பையாவது கொஞ்சம் நவுத்துறது. அதுதான் நினைச்சிட்டியா? ஃபுல்லா நினைஞ்சிட்டு ஒரு குளியலே போட்டுடலாம். போட்டு இவ்வளவு தூரம் நினைச்சிட்டியா? இதுக்கு மேல என்னடா? ஏன் ஷாலு இப்படி பண்ற? இப்படி தண்டை பண்ணுவேன். நீ என்கிட்ட அவ்வளவு திமிரா பேசினல. என்கிட்ட திமிரா பேசினதுக்கு தண்டனை போதுமா? இது கொஞ்சம் தண்டனை தான். மீதி தண்டனை ஆபீஸ் போயிட்டு வா. அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். இனிமே நான் சொன்னது கேப்பல. கேக்குறமா, நீ சொல்றது கேட்காம எப்படி? கேக்குறேன். எப்படி சார் சூப்பரா இருக்கா? தண்ணி சூடா வருது, எடுக்கிறியா? ஏய் நல்லா இருக்குடா. அப்படியே ஒரு குளியல போட்டு. ஓ, ஒரு குளியல போடணும். ஆமா சார். என் ட்ரெஸ்ஸ மொத்தத்தையும் நினைச்சிட்டு நீ பேச்சா பேசுற பேச்சு. டேய் நான் சொன்னேனா இல்லையா உன்கிட்ட? நீ காதை கொடுத்து கேட்டியான்னு? அவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் உன்கிட்ட. இத மாத்துடான்னு காதுல வாங்கல. தண்ணி ஊத்தி விட்டேன். ஐயோ, இப்ப போய் திரும்பி ஒன்னு எடுத்து மாத்தணும். நான் எடுத்து வச்சிருக்கேன். நீ மாத்திர மட்டும் போதும். மேடம் முடிவோட தான் இருந்திருக்கீங்க போலயே. ஆமா. என்னடா அதிசயமா தண்ணி ஊத்தலாம் வந்திருக்காளேன்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது என் மேல ஊத்துறதுக்காக அப்படியே பைப் வச்சுட்டு நின்னுட்டு இருந்திருக்கா தானே. அதேதான் சார். அப்புறம் எப்படி உன் மேல நான் தண்ணி ஊத்துவேன்? நான் போய் பைப்பை திறந்துட்டு வரதுக்குள்ளாரே நீ ஓடிடுவேன். அத கையிலேயே திறந்து வச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தனே. செடிக்கு ஊத்துன, சரி எனக்கே ஊத்துன. நான் சொன்ன பேச்ச கேட்காதனால உனக்கு ஊத்துன சார். ஓ அப்படியா மேடம்? அதேதான்டா. இதுக்கு மேல என்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணணும்னு மட்டும் நினைச்சிடாத. சரிங்க மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சிடலாம். என்ன செய்ய போற? செஞ்சிடலாம். டேய் அமைதியா இருந்துரு சார். என்ன மேடம் இப்படி சொன்ன? எப்படி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ. எவ்வளவு ஈரமாயிருச்சு பாரு. இந்த ஈரத்தோடயவா சுத்திட்டு இருப்ப. காய்ச்சல் வந்துற போது. நீதான் காய்ச்சல் வராதுன்னு சொன்னி. எனக்கு காய்ச்சல் வந்துரும் சாம். போ சாம். சொன்னதை மட்டும் செய் சாம். இப்ப போய் அந்த பைப்பை ஆஃப் பண்ண போறியா இல்லையா? பைப் தானே சாம். ஆஃப் பண்ணிடலாம் சார். உனக்கு தான் சூடான தண்ணி ரொம்ப பிடிக்கும்ல. குளி. ஹாஃப் நீர் ஷாலு, அப்புறம் அவ்வளவுதான் ஷாலு உனக்கு. என்ன சார் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்ட. திரும்பி மிரட்டுற பத்தியா? நீ மிரட்டினா நான் பயந்துருவேன் சாம். என்ன மிரட்டி பாக்குற பத்தியா சாம்? நீ மிரட்டி பாக்குறது என்ன பாக்குறது? மிரட்டுறேன் பாரு உன்ன. வர வர ஷாலு உனக்கு ரொம்ப கொழுப்பேறிடுச்சு. எனக்கா சாம்? என்ன நீ திட்டுறியா சாம்? உன்னதாமா திட்டுறேன், நீ நடிக்காத அப்படியே. ஐயோ உண்மையாலுமே பயந்துட்டேன் சாம். ஷாலு என்னடா போடா. நீ பேசுறதுக்குலாம் நான் பயப்படுவேனா? நீ அமைதியா இருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன். உன்னை யார் என் பேசி கேட்காம இருக்க சொன்னது?
ஆமா மேடமுக்கே இந்த கலர் பிடிக்காது. பிடிக்காதுன்னா பிடிக்காது சார், எனக்கு பிடிக்கல சார். அந்த கலர் இல்ல அந்த கோட் என்னமோ எனக்கு பிடிக்கல சார். இந்த கோட் நீ எங்க வாங்குன, யார் கொடுத்தா உனக்கு? யாருன்னு தெரியல, கபோர்ட்குள்ள இருந்துச்சு. என்னோட கோட்டை தான் இருக்கும். கோட் கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இதே மாதிரி வேற கோட் வாங்கி போட்டா எனக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு என்னமோ இந்த கோட்டை பார்த்தா சுத்தமா பிடிக்கல சார். அதனாலதான் மாத்துன்னு சொன்னேன். நீ தான் காதுல வாங்கிக்கலாம். ஓ, காதுல வாங்கிக்கலாம்னு இப்படிதான் தண்ணி அடிப்ப. ஆமா சார், எனக்கு இந்த கோட் சுத்தமா பிடிக்கல. ஏதோ இந்த கோட்டை பார்த்தா கிழிச்சு போட்டுடலான்னு தோணுது சார். அப்படியா மேடம்? சரி சரி சரி, மேடமுக்கு தோணிருச்சுன்னா தோணுது தானே. ஆமா சார், அதனாலதான் மாத்துன்னு சொன்னேன். நீ தான் கேட்க. அதுக்கு தண்ணி ஊத்திட்டீங்க. இப்ப மேடம் மட்டும் எப்படி நினையாம இருக்கீங்க? சார் போயிரு சார். கஷ்டப்பட்டு சாரி ஃபிளீட்டிங் எடுத்து கஷ்டப்பட்டு கட்டினேன் சார். விளையாடாத சார், எனக்கு கட்ட தெரியாது சார். நானே எனக்கு தெரிஞ்சதை வச்சு கட்டினேன்டா. தயவு செஞ்சு அமைதியாரு சார். அதுவும் ஒயிட் சாரி சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இந்த சாரி. வாய்ப்பே இல்ல பொண்டாட்டி. மன்னிச்சிரு சாரி சார். விட்டு சார். முடியாதுடி பொண்டாட்டி. சாம் விட்டு சார். சாரி, கஷ்டப்பட்டு ஃபிளீட்டிங் எடுத்து கட்டினேன்டா. ஈரமாக்கிட்டேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பொண்டாட்டி. வேணுமே தண்ணி ஊத்துற நீ. சாரி ரொம்ப சாரி சார். மன்னிச்சிரு உன் பொண்டாட்டியை மன்னிச்சிரு சார். ப்ளீஸ் டா, விட்டுரு சார். முடியாதுடி பொண்டாட்டி. ஏ விடுடா, இப்ப நீ வில்லனா செம்ம கோவமாயிரும்டா. என்னால முடியாதுப்பா. சரி சாம், சரி விட்டுடா. இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சாம், விட்டுரு சார். ஆனா இன்னைக்கு பண்ணதுக்கு நான் பண்ணணும்ல. சுடி போட்டிருக்கும் போது கூட பண்ணலாம். சாரி கட்டியிருக்கேன் சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணும்னு உனக்கே தெரியும்டா. தெரிஞ்சே நீ இப்படி பண்ணலாமா? ப்ளீஸ் சாம், விட்டுரு சார். தெரிஞ்சே நீ இப்படி பண்ணாது ரொம்ப தப்பு சார். ஏன் விட்டுட்டா நல்லது சார். இல்லனா மேடம் என்ன பண்ணிடுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன்டா. திரும்பி கட்டுறதுக்குள்ளதான் அவ்வளவுதான். அதுவும் இந்த சாரியை கட்டி கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். கோவிலுக்கு போகணும் சார், விட்டுரு சார். கோவிலுக்கு தானே போய்க்கலாம். எப்படா இந்த சாரியை கட்டணும், நான் எப்படி போவேன்? அதெல்லாம் போய்க்கலாம், வேற சாரி கூட கட்டிக்கலாம். இல்ல இன்னைக்கு கோவிலுக்கு இந்த சாரி தான் கட்டிட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணலையே இன்னும். சாம் முடிவு பண்ணிக்கோ சாம், விட்டுரு சார். நான் தான் சொல்றேன்ல, விட்டுரு சார். ப்ளீஸ் டா, விட்டுருடா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுரு சார். ப்ளீஸ் டா, கோவிலுக்கு வேற போகணும் சார். உனக்கு பிற ஆபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிளம்பு சார். இப்ப கிளம்புனாதான் சார் போக முடியும். ஆபீஸ் தானே பாத்துக்கலாம். நிலா வேற போயிருக்கா, அவ பாத்து. இல்ல சார், நீ போகணும் சார். ஆபீஸ்க்கு நீ போனாதான் சார் நல்லா இருக்கும். அதனால போ சார், போயிட்டு வா சார். இப்ப கிளம்புனாதான் நீ சீக்கிரம் கிளம்ப முடியும். எனக்கு கூட்டு போய் அப்படியே கோவில இறக்கி விட்டுறேன். கோவில்ல தானே இறங்கிக்கலாம், பொறுமையா போலாம் கோவிலுக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். சார் உனக்கு டைம் ஆயிடுச்சு சார், நீ கிளம்பு சார். இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா? போ. அப்புறம் பாத்துக்கோ, என் மேல தண்ணி ஊத்திட்டேன்னா நான் சாரி கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் நீ தான் ஆபீஸ் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதான் சொல்றேன், இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு பாத்துக்கோ. இப்ப நீ கிளம்பு சார். போ சார், இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு அதான் ஓகேன்னு சொல்லிட்டல. போ சார், கண்டிப்பா நாளைக்கு பாத்துக்கலாம் சார். இன்னைக்கு என்ன விட்டுரு சார். வாய்ப்பே இல்ல, ஒரு இடத்துல நின்று. முடியாது, போ சார். சார் நீ வேணும்னே பண்ணிட்ட சார். இப்ப பாரு, மழையே வந்துருச்சு சார். ஓஹோ, வீட்டுக்குள்ள போலான்னு பிளானா? போ சார், நீ வேற. இப்ப பாரு, ஃபுல்லா நனைஞ்சிட்ட சார். எப்படி சார் இப்ப நான் போறது கோவிலுக்கு? நாளைக்கு போய்க்கலாம். என்ன சார், போ சார். இப்ப போயிட்டு திரும்பி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் மேடம் திரும்பி சாரி கட்ட போறீங்க. போடா, இந்த ஒரு டைமுக்கே நான் படாத பாடு பட்டுட்டேன். போ சார், திரும்பி எல்லாம் என்னால முடியாதுப்பா. எனக்காகியாவது மேடம் சாரி கட்ட மாட்டீங்களா? என்ன சார், பாரு மழையில நனைஞ்சிட்டேன் சார். போ சார். இப்ப போய் வேற புது சாரி சேஞ்ச் பண்ணணுமா? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஏதாவது சொல்லிட போறேன்டா. என்ன ஷாலு இப்படி சொல்ற? போ சார், உன் மேல செம்ம கோவமா இருக்கு. கடவுளே நினைச்சிருக்காரு என்ன நீ உன் புருஷனை நினைச்சிட்ட, நான் உன்னையே நினைக்கிறேன்ட்டு. என்ன சார், போ சார். எப்படியே என்ன பிடிச்சிட்ட? அப்புறம் என் பொண்டாட்டிய பிடிக்காம இருப்பேனா? போடா, மழை வருதுன்னு உனக்கு தெரியும் தானே? அதெல்லாம் தெரிஞ்சனாலதான் உன்னை புடிச்சு நிக்க வச்சேன். நான் கூட நீ வேற என்னமோ நினைச்ச. போ சார். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறடா. இதுக்கு மேல நினைச்சுக்கோங்க மேடம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய் பேசியா நீ? அப்புறம் பொண்டாட்டி நான் மட்டும் நினைச்சிட்டு நீ நினையாம இருந்தா? அதான் நினைச்சு விட்டுட்டீங்களே சாம், அப்புறம் என்ன வேணும்? இதுக்கு மேலதான் நீங்க ஜாலியா இருப்பீங்களே. என்ன நினைச்சிட்டல சார். பாருடா, ஒரு நாள் நீ ஆபீஸ் கிளம்பும் போது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது பண்ற. அப்படி மட்டும் பண்ணிடாதம்மா. ஏன்? அப்புறம் அவ்வளவுதான், ஓனரே இவ்வளவு லேட்டா வராங்கன்றவாங்க. அப்படியா? அப்ப கண்டிப்பா பண்ணுவேன். அப்புறம் நீயும் எங்கேயாவது கிளம்பும் போது நான் பண்ணி விட்டுருவேன். பொட்டிக்கு போவல, பொட்டிக்கு போகும்போது நான் பண்ணி விட்டுருவேன். பாத்துக்கோ. பொட்டிக்கு போகும்போது பண்ணி பாரு, உனக்கு இருக்கு. பண்ற பாரு. சரி குளிர் துள்ளற போலாமா? குளிர்தான் என் பொண்டாட்டிக்கு. ஆமா சார், குளிர்து போலாமா? இது இப்ப பாரு, குளிர போக்கிட்டா. எப்படி போக்குவ? உள்ளார போனா போயிருமே தன்னாலே. வெளியில இருக்கும் போதே போக்கிட்டா. எப்படி சார்? சார் குளிரே போகலையே, எங்க சார்? அட, என்ன கட்டி புடிச்சிட்டு நல்லா நின்னு குளிர் போயிரும். யாருப்பா உங்களுக்கு சொன்னது? நான் சொல்றேன்ல, உண்மையாலுமே குளிர் போலியா? குளிர் போயிருச்சா?
போயிடுச்சு சார். சார் இப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நிக்கலாமா சார்? இந்த மலையில இப்படி நிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே பொண்டாட்டி. மாலை மங்கும் நேரம் ஒரு மோகக் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலெட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும்.